இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு பெரிய சாப்டர். இப்ப நம்ம பார்க்க போறது அதுல ஒரு பி கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பத்தி பார்க்க போறோம். லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த பி கான்ஃபிடென்ட்ன்றது எப்போ வரும் உங்களுக்கு அப்படின்னா, ஒன்ஸ் யூ டோன்ட் ஹேவ் அ ஃபியர். பயம்ன்றது எப்போ வரும்? யூஸ்வலா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பயம்ன்றது நீங்க ஒரு புதுசா ஒரு வேலையை எப்போ செஞ்சாலும் உங்களுக்கு பயம் வரும். இஃப் யூ ஆல்ரெடி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பயப்பட மாட்டீங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் சார், எதுக்கு சார் அப்படின்னு இல்லையா? ஸோ புதுசா பண்ணும்போது உங்களுக்கு பயம்ன்றது வரும். அந்த பயத்தை முதல்ல நம்ம வெளியில எடுக்கணும். ரெண்டாவது விஷயம், பயம் இல்லாம அடுத்தது உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங். அதாவது லீடர்ஸுடைய குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கிங் தான். எந்த ஒரு நல்ல லீடரும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கணும், அதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு டைம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணி அதனுடைய பலன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பலம் தான். நான் எந்த ரிஸ்க்கும் எடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்றது வரும். ஸோ இதுக்கு இந்த ரிஸ்க் டேக்கிங், இந்த பயம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு சின்ன கதை ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 1997 மலாலா அப்படின்ற ஒரு பொண்ணுடைய கதை தான் அது. அதில் அந்த பொண்ணு பாகிஸ்தானில் அந்த பொண்ணு பிறந்தாங்க. பாகிஸ்தானில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தாங்க, சாத்வாலின்ற கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்க அவங்க அந்த சின்ன வயசுலேயே அவங்க அந்த கிராமத்தை தீவிரவாதிகள், அதாவது தாலிபான் டெரரிஸ்ட் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கிராமத்தை எடுத்துக்கிட்டு அந்த இனிமேல் இங்கே பெண்கள் யாரும் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா 11 வயசுல அந்த பொண்ணு பிபிசிக்கு பல விதமான லெட்டர்ஸ் எழுதி பிபிசியால கவரப்பட்டாங்க. அந்த பொண்ணு உலக மக்களுக்கே தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் மேகசின்ஸ் அவங்கள பத்தி எழுதியிருக்கு, த நியூயார்க் டைம்ஸ் அவங்கள பத்தி எழுதியிருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ தீவிரவாதிகளுக்கு இதனால அந்த பொண்ணு மேல ஒரு வெறுப்பு உண்டாகி ஒரு ஸ்கூல்ல வேன்ல அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய தலையில சுட்டுறாங்க. இந்த பொண்ணு இந்த பிபிசியில எழுதுனதுனால ஸ்கூல்லாம் மறுபடியும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த கோவத்தை காட்டணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் வேன்ல வந்துட்டு இருக்கும்போது தலையில சுட்டதுனால அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போனா எப்படி இருக்கும்னா, அதுல அவங்க லங்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லண்டன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போறாங்க. அந்த பொண்ணை ரெடி பண்றாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு நடக்கிறா. மறுபடியும் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு பயப்படாம திருப்பி அகெயின் ஷி ஹஸ் டேக்கன் அ ரிஸ்க். அகெயின் மலாலா ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு இதை ஏற்படுத்தி அதன் வாயிலா வரக்கூடிய பணத்தை வச்சு மறுபடியும் பெண் குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து நோபல் பரிசு 2014 வாங்கினாங்க. இப்போ ஒரு சின்ன கதை தான் இது. ஆனா பாருங்க, அந்த பொண்ணுடைய வயசு அந்த நோபல் பரிசு வாங்கும்போது அந்த பொண்ணுக்கு வெறும் 17 வயசு தான். ஸோ ஒரு 17 வயசு பொண்ணு நம்ம இருக்கும்போது நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதை சொன்னேன். இந்த ரிஸ்க் டேக்கிங் இஸ் த மெயின் கான்செப்ட். இது இல்லாம இப்போ பண்ணலன்னா எப்போ பண்ணுவீங்க? இட் நவ் ஆர் நெவர். நீங்க இப்போ பண்ணலாம், எப்பயுமே பண்ண முடியாது உங்க லைஃப்ல. ஸோ டூ இட் தட். அந்த அனதர் திங், கரேஜ். எப்பயுமே சரி, ஒரு ப்ராப்ளம் நடக்கிறப்போ யூ ஷுட் ஹாவ் அ கரேஜ். அது ஒரு 20 செகண்ட் நீங்க உங்க சைக்காலஜியா பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் நீங்க தைரியமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்க மைண்ட் அதை பழகிடும். அந்த தைரியம் அங்க போயிடுச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த தைரியம் ஃபியர்லெஸ், தைரியத்தோட எந்த விஷயத்தையும் பண்ணணும். அந்த கரேஜ் உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். ஒன் வீக்னஸ், இது எனக்கு இருக்கு அது எனக்கு இருக்கு அப்படின்னு பார்க்காம ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். என்னன்னா, என்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, இது ஆல்ரெடி எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதை நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றது. அப்புறம் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். அந்த எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும். ஸோ நீங்க இன்னமும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல எப்பவுமே வெளில வர்றதுக்கு அந்த ரிஸ்க் எடுங்க. அதாவது இந்த இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னு இல்லாம அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வெளில டேக் அ ரிஸ்க். அந்த பயம் இல்லாம பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பண்ணா என்னைக்குமே உங்களுக்கு வெற்றி தான். ஸோ இது கான்ஃபிடென்ட்ல ஒரு சின்ன சாப்டர். வர எபிசோட்ஸ்ல அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.